வணக்கம். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அப்டின்னா, நமக்கு ஒண்ணு வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து நேரம் இல்ல. ஷார்ட்ஸ்லயே போட்டுடலாம் அப்டின்ட்டு. அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு இஏல ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். அதுலயும் ஒரே இஏல நமக்கு வந்து ஸ்கேல்பிங்கும் நடக்கணும், ஸ்விங்கும் நடக்கணும். அதே அந்த ஸ்கேல்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷனுக்கு தகுந்த மாரி மாறணும். பொசிஷன்ஸ் போயிட்டு எங்கேயும் வந்து மாட்டக்கூடாது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, கோல்டு வந்து ஸ்கேல்பிங்க்கு நல்லா இருக்கு. ஆனா, அதே சமயம் அது ஏதாவது போய் ஒரு பொசிஷன் மாட்டுச்சு அப்டின்னா, தென் நம்ம வந்து அதில பெரிய லாஸ் வந்து பண்ணிருவோம். இப்ப ரீசென்ட்டா நான் பண்ண இந்த ஆல்கோஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்கு. பொசிஷன்ஸ் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் மாட்டிருது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம சில அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து டபுள் பண்ணியிருக்கோம். அது வந்து நீங்க லைவ்ல பார்த்துருக்கலாம். நான் அக்கவுண்ட்ஸ கூட நான் குடுத்துருக்கேன் பாஸ்வேர்ட்லாம். இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளோட அந்த ப்ராஃபிட் வந்து அடி வாங்குது. அதாவது ப்ராஃபிட்ல அடி வாங்குது. ஓகேங்களா? சில லாஸஸும் பண்ணியிருக்கோம். ஓகே. அது போக நேத்து இருந்து நான் புது அக்கவுண்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். $500 அது வந்து நம்ம 50,000 சென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில வந்து ஃபுல்லா ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங். ஓகே. இப்போ வந்து இந்த ஸ்விங் அண்ட் ஸ்கேல்பிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒண்ணும் இல்ல. கோல்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சால்டேஷன் தான் நெறைய. ஸோ இதில வந்து மார்டிங்கேல் யூஸ் பண்ணி, அது மார்டிங்கேல் ஸ்டைலு பை எடுக்கும், செல் எடுக்கும். அத ஆவரேஜ் பண்ணி வெளிய வந்துரும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். பட் இப்ப நீங்க வந்து தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ₹2,00,00,000 லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து என்னோட அக்கவுண்ட் கிடையாது. பொதுவா நீங்க வந்து மார்டிங்கேல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பை, செல், செல், செல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். ஒரு சில லெவல்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி வந்து 1, 2, 3 அந்த மாரி குடுப்பாங்க. இல்லன்னா 2, 4, 8, 16 அந்த மாரி போகும். அண்ட் இன்னொன்னு ஃபிபொனாக்கி சீரியஸ்ல குடுப்பாங்க. 1 + 1 அப்புறம் 2, 3, 5 இந்த மாரி. இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த அக்கவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் இந்த அக்கவுண்ட்ட வந்து மானிட்டர் பண்ணிட்டுருக்கிறீங்க. நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன். இது ஒரு 2 மாசம், 3 மாசம் நல்லா போயிட்டு இருந்த அக்கவுண்ட். அதாவது என்னன்னா 50,000லேருந்து 200K வரைக்கும் வந்தது. அது நம்ம சொல்லப்போனா ஒரு 50 லட்சத்துலேருந்து $2,00,00,000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண ஒரு அக்கவுண்ட்டு. ஒரு 50, $60 மூவ்மெண்ட்ல அதாவது ஒரே ஒரு கேண்டில்னா ஒரு 1 ஹவர்ல அப்படி நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் குடுக்காம. இப்ப மார்டிங்கல்னா இப்ப ஏறும், ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட். ஏறும், ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட். இதில தான் வந்து நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணுவோம். பட் ஒரே ஸ்ட்ரெச்ல மேல போனா என்ன ஆகும் அப்டின்னா, அக்கவுண்ட் இந்த மாரி தான். நான் வந்து நெறைய அந்த ஜிமீட்ல நாங்க அடிக்கடி ஜிமீட்ல பேசுவோம். அதில நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாரி வந்து நீங்க ₹1,00,000 வச்சு பண்ணாலும் சரி, ₹1,00,00,000 வச்சு பண்ணாலும் சரி, இல்ல அது எவ்வளோ மார்ஜின் இருந்தாலும் சரி, மார்டிங்கல் ஒரு நாள் போதும். இப்ப நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் பண்ணுவீங்க. மார்டிங்கல் அப்படிதான் குடுக்கும். ஒரே ட்ரேட்ல வந்து ₹1,00,00,000 குடுக்காது. ஓகேங்களா? 1, 1, 1, 1 அப்படின்ட்டு பண்ணுவீங்க. ஆனா, ஒரே நாள்ல அது எத்தனை 50, 100 கோடி இருந்தாலுமே, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு கட்டத்தில கம்ப்ளீட்டா அதாவது அக்கவுண்டே 0 ஆயிரும். இன்னொன்னு இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய 500 பாயிண்ட் ராலி அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் டூ 100 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். எல்லா மொத்த மார்ஜினுமே காலி பண்ணிரும். இப்ப இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். இதோட லாட் மல்டிப்ளை ஆகுறது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து நெறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணேன். சின்ஸ் இன்னும் சொல்லப்போனா நம்மளே வந்து நெறைய அக்கவுண்ட் டபுள் பண்ணோம். அதுலயும் வந்து இந்த சில லாஸஸ் எல்லாம் வந்தது. ஸோ அதையெல்லாம் இப்ப சரி பண்ணி கம்ப்ளீட்டா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100% நீங்க வந்து சிஸ்டத்த வந்து நீங்க விட்டுட்டு நீங்க பாட்டுல உங்க வேலைய பார்க்கலாம். ஒரு மேன் பவர் வந்து வேஸ்ட்டா போவானா அப்டின்ட்டு. இன்னும் சொல்லப்போனா நானே ஒரு சில வேலைகள வந்து பண்ணலாம் அப்டின்ட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த சிஸ்டத்த வந்து கம்ப்ளீட்டா இது பாட்டுல இது ஓடிட்டு இருக்கணும். என்ன ஒண்ணு கரண்ட், நெட் இருந்தா போதும். மத்தபடி நம்ம வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து ஃபுல்லா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சரி அதுக்கப்புறம் ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு போன வாரமே நெனச்சிருந்தேன். பட் அதுலயும் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன். அதுல ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தது. அதுவும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நீங்க லைவ்ல நீங்க பார்க்குற இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது கூட நீங்க லைவ் வந்து பார்க்கலாம். இந்த 50,000 அக்கவுண்ட் ஒண்ணு இருக்கும். அதாவது 50,000 USD சென்ட். இது வந்து ஸ்கேல்பிங்கும். இன்னொரு அக்கவுண்ட் வந்து ஒரு 10,000ல ஸ்டார்ட் பண்ணுது. அதுவும் ஒரு USD அக்கவுண்ட், சென்ட் அக்கவுண்ட். அது வந்து ஸ்விங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங்லயும் நம்ம வந்து டபுள் பண்ணியிருக்கிறோம். அது நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸ்விங்லயும் வந்து நம்ம டபுள் பண்ணியிருக்கோம். இந்த அக்கவுண்ட். இப்போ நீங்க லைவ்ல இருக்கிற அக்கவுண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? அது போக இன்னொரு அக்கவுண்ட். அதுவும் ஒரு 10,000 USD ஓகேங்களா? சென்ட் அக்கவுண்ட். அது வந்து ஒரு நார்மலா ஒரு மாசத்துக்கு ஒரு 10, 20% வந்தா போதும். அதுவே வந்து ட்ரேட் ஸ்டாப் பண்ணிரும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபமா ஒரு 25% வரைக்கும் ரீச் ஆச்சு. அண்ட் அதிலேயே இருக்கு. 20, 25 அப்படிங்கிற அந்த இதிலேயே இருக்கு. இந்த மந்த் வரைக்கும் போச்சுன்னா, இன்னொரு 5% மைனஸ் ஆகலாம் அல்லது பிளஸ் ஆகலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு அக்கவுண்ட். இந்த ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே நான் லைவ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பார்க்கலாம். டெய்லி காலையில ஒரு 9:00 லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு 9 to 9 ஒரு மோஸ்ட்லி ஒரு 10 to 12 ஹவர்ஸ் இருக்கும். இந்த அக்கவுண்ட் ஐடி நீங்க வந்து லாகின் பண்ணி பார்க்கும்போது, மோஸ்ட்லி நீங்க வந்து சிஸ்டத்துல லாகின் பண்றீங்க அப்படின்னா, ஃபுல் ரிப்போர்ட் ஓகேங்களா? பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க.
எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு, என்ன டியூரேஷனில் ஹோல்ட் பண்ணியிருக்கு, என்ன அதிக லாஸ் என்ன, எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லேயே அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி அப்படிங்கிறத விட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். நம்ம எதுலலாம் ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று என்னோட அந்த 50,000 USD அக்கௌண்ட்டில் கரன்சியும் நான் பண்ணுறேன். அதாவது எப்படின்னா ஸ்விங் அண்ட் ஸ்கேல்பிங் வந்து கோல்டுலேயும், ஸ்விங் வந்து கரன்சிலையும் நான் வந்து போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணுமோ அது எல்லாமே நம்மளோட அக்கௌண்ட்டில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ வந்து அக்கௌண்ட்ஸை பற்றி அதிக வீடியோ போடுறது அப்படிங்கிறத விட நம்ம வந்து மற்ற வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் பற்றி நான் அப்பப்போ நடுவில் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் தெரியணும், ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி எப்போ வேணால் பார்க்கலாம். சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயங்கள் இதுதான். ஸோ நம்மளோட ஆல்கோ ஸ்விங் அண்ட் ஸ்கேல்பிங் எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது, என்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்கிருந்து பார்க்க போகிறதில்ல, வந்து வெளியிலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நானும் வந்து சிஸ்டம் அது பாட்டில் ரன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இன்னும் மற்ற விஷயங்கள், அதாவது இந்த ட்ரேடிங்கோட இன்னும் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நிறைய பெண்டிங் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஜாப்ஸு, கம்பெனிஸ் எல்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே நான் வந்து இந்த ஆல்கோவில் உட்கார்ந்தனால அதை பற்றி எதுவுமே பண்ணலை. ஸோ இனி வந்து அதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இனி வந்து அந்த மாதிரி வீடியோஸும் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.